ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம டேஸ்ட்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் செட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். நம்மளே கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் பொரிஞ்சு வச்சு இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிது வச்சும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கிது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சம் பூண்டு உரித்து போட்டுக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். காய்ங்க வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதை வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. காயெல்லாம் வெந்திருக்கு. இப்போ ஒரு எலுமிச்சப்பழம் அளவு சைஸு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளுடைய காரக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.